ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமா எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய தலைப்பு வன்முறையாளர்களிடமிருந்து காத்துக்கொள்ளும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 12:7. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். பெலிஸ்தியரான கோலியாத்து இஸ்ரவேலின் சேனை நிந்தித்தான் என்பதை கேள்விப்பட்ட தாவீது மனமுடைந்தான். சவுலிடம் சென்று, இவன் நிமித்தம் யாருடைய இருதயமும் கலங்க வேண்டாம், நான் போய் அவனுடன் யுத்தம் பண்ணுவேன் என்றான். தனது சொந்த பலத்தின் மீது தாவீது நம்பிக்கை கொண்டிருந்தான் என்று அதுக்கு அர்த்தமல்ல. மாறாக ஜீவனுள்ள தேவனுடைய பலத்தை சார்ந்துதான் அவன் இப்படி கூறினான். கோலியாத்தை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக தாவீது கண்டபடியால் சவுலிடம் ஒரு விசை சிங்கத்தையும் இன்னும் ஒரு முறை கரடியையும் நான் கொன்று போட்டேன். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியரான கோலியாத்தையும் மிருகத்தை போல கொன்று போடுவேன் என்று கூறியதை 1 சாமுவேல் 17:34 முதல் 36 வாசிக்கலாம். சவுல் தந்த கனமான சுவாசம் மற்றும் பட்டயத்தை அவன் களைத்து எறிந்துவிட்டு அவன் 5 கூழாங்கற்களையும் மேய்ப்பனின் கோலையும் எடுத்து சென்று ராட்சதனான கோலியாத்தை முன்னின்று கோலியாத்து ஏளனமாய் பேசின போதும் அவன் பயப்படாமல், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டானான். தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மீது அவன் சார்ந்துத்தான். தாவீதினுடைய அந்த பலன், தேவனுடைய குணாதிசயத்தை, உண்மைத்துவத்தை அந்த நாமம் வெளிப்படுத்துகிறது. தம் ஜனங்கள் தம்மோடு சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய விருப்பம். தாவீது தம் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்தினதனால்தான் அவன் எறிந்த முதல் கல் கோலியாத்தின் நெற்றிலே துளைத்து அவனை முகம்புற விழ செய்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.